ஒண்டர்லா பக்கத்துல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா ஒரு சூப்பரா லேண்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ₹1 கூட கமிஷன் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா இது ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட். அதனால தான் சொல்றேன், ₹1 கூட நீங்க கமிஷன் கொடுக்க தேவையில்லை. நீங்க அங்க யோசிக்கிறது எனக்கு இங்க கேக்குது. ஒண்டர்லா பக்கத்துல டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட் இருந்தாலுமே ரேட் எல்லாம் கம்மியா இருக்க போகுது. அதான் கேக்குறீங்க. ஆமாங்க, கம்மியாக தான் இருக்குது. வெறும் 16,30,000 வந்தாலே போதும் உங்களால் இங்கே இடம் வாங்கிட முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ஆர்ஐ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இடம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் மெடிக்கல் காலேஜும் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம கூட இந்த ப்ராஜெக்டோட டைரக்ட் ஓனரே இருக்காரு. அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பர். ஓகே, ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு போது ஸ்டார்ட் சொல்லுங்க சார். நான் சரண் SM ப்ரமோட்டர்ஸ் MD. கிட்டத்தட்ட 15 இயர்ஸா நம்ம சக்சஸ்ஃபுல்லா 1 lakh plus square feet வந்து சேல் பண்ணியிருக்கோம் சார். இந்த கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு, வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடுன்னு 40 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இது நம்மளோட 41st ப்ராஜெக்ட். சென்னை ஒண்டர்லாக்கு பக்கத்துல நம்ம SM ஒண்டர்வேலா நகர்னு போட்டிருக்கோம் சார். சூப்பர். ஓகே, அதாங்க ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது SM ஒண்டர்வேல் நகர் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் ஓனர் அப்படின்ற காரணத்தினால ரேட்டும் ரொம்ப 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 கம்மியாக கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளோ அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க. இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ போட்டிருந்தீங்க, என்ன பிளாட் அவைலபிளா இருக்குது? கண்டிப்பா, இது வந்து 1.6 ஏக்கர்ஸ்ல 48 யூனிட்ஸா நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் சார். இது DTCP அண்ட் RERA அப்ரூவ்டு. ஓகே, நம்ம சைட்டோட ஒரு அம்யூனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா இது பிரீமியமா டெவலப் பண்ணியிருக்கோம். சுத்தி ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால், என்ட்ரன்ஸ் ஆர்ச், பிளஸ் அது இல்லாம எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ், செக்யூரிட்டி 1 இயர்க்குன்னு சொல்லி நம்ம வந்து அம்யூனிட்டிஸ்ங்கிறது மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் சார். சூப்பர். ஓகே, ஓகே சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல இப்போ என்னென்ன சார் இருக்குது? நம்ம சைட்டோட சொன்ன மாதிரி மேஜர் பிளஸ்னாவே சார், பக்கத்துலயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஓகே, பிளஸ் CDS பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ரைட். ஓகே, இது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல்ஸ்னு எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல நம்பர் ஆஃப் இது இருக்கு சார். கண்டிப்பா. அது இல்லாம சென்னை ஒண்டர்லாக்கு பக்கத்துலயே நம்ம சைட் இருக்கு சார். கண்டிப்பா. நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். MGM VGP இங்க நம்ம தாம்பரம் பெல்ட் எடுத்துக்கிட்டோம்னா வந்து கிஷ்கிந்தா. இன்னைக்கு அங்க வந்து என்ன ரேட்ல போகுது, நம்மளால வாங்க முடியுமா ஒரு மக்களால? கண்டிப்பா இல்ல. இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா தாம்பரம் எடுத்துக்கிட்டோம்னா 10-12 போகுது. அங்கிட்டும் வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ. கண்டிப்பா க்ரோஸ் இல்ல, ஈவன் 5 to 10 க்ரோஸ் வரைக்கும் இப்ப MGM VGPங்கிறது டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி டெவலப் ஆகுற லொகேஷன் தான் சார் நம்ம. அதுவும் கம்மியான பட்ஜெட்ல இப்ப நம்ம வந்து சைட் போட்டுருக்கோம் சார். சூப்பர். ஓகே, அதாங்க அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணி ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஒண்டர்லா பக்கத்துல வெறும் 4 கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல growth இருக்க போகுது. ஸோ இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவே ஸ்ட்ராங்கா எடுங்க. ஓகே சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குது? எந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வர முடியும்? நமக்கு வந்து 4 பக்கத்துல இருந்து வழின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 4 சைடு வாங்கல சார். அப்படி நம்ம சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில இருந்தும் நமக்கு ப்ராப்பர் அப்ரோச் இருக்கு சார். அது மாதிரி நமக்கு குடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் வந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் CDS பப்ளிக் ஸ்கூல் தான் நம்ம சைட்டுக்கு வரலாம் சார். இது ஒரு அப்ரோச். அது இல்லாம வண்டலூர் கிளம்பாக்கத்துல இருந்து வரவங்க மாம்பாக்கம் ஜங்ஷன்ல ரைட் எடுத்தா நம்ம வந்து பனங்காட்டுப்பாக்கம், காயார் தாண்டோனியும் நம்ம வந்து சைட்டுக்கு ரீச் ஆகலாம். அது இல்லாம OMR ரோட்ல இருந்து வரவங்க திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு முன்னாடி ரைட் எடுத்தா சென்னை ஒண்டர்லா வரும். ஒண்டர்லாக்கு அடுத்து நம்ம சைட்டு. இதுவும் இல்லாம செங்கல்பட்டுல இருந்து வரவங்க நம்ம திருப்போரூர் பார்த்து வரமோ செம்பாக்கம் தாண்டோட லெஃப்ட் எடுத்தா அக்ஷயா அபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஆன் ரோட்ல நம்ம சைட் இருக்கு சார். ஆன் ரோட்ல, அதுவும் ஆன் ரோட்ல இந்த கம்மியான பட்ஜெட்ல நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, பொதுவா ஒரு சைட்டுக்கு ஒரு ஆக்சஸ் இருந்தாலேவும் அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எங்கேயே போயிடும். பட் இந்த பக்கம் சார் சொல்ற மாதிரி தான் 4 பக்கமும் இங்க வந்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நாங்க அடிக்கடி சொல்லியிருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்குதோ அந்த ப்ராஜெக்டோட growth வேற எங்கேயே போயிடும். அப்படி பார்க்கும்போது சார் சொல்ற மாதிரி 4 புறத்துல இருந்துமே இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். ஓகே சார். ஸோ பக்கத்துல எக்கச்சக்கமான விஷயங்களும் இருக்குது, கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா யாருக்கு சார் சூட் ஆகும்? சார் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி யாரெல்லாம் வந்து இப்போ VGPலயோ MGMலயோ நம்ம அன்னைக்கு வந்து தௌசண்ட்ஸ்ல போன இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் இப்போ வருத்தப்பட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு இமிடியேட்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நிறைய பேர் NRIs வந்து பாத்தீங்கன்னா
பிரைமா சென்னையில சவுத்துங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ்னு கண்டிப்பா ஒரு ஆமா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா அதுவும் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒண்டர்லாக்கு பக்கத்துல இந்த இவ்வளவு நாலா பக்கம் கனெக்டிவிட்டி இருக்கனால அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா ஷார்ட் டைம்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஹையா இருக்கும் சார். அதுவும் ஆக்சிலரேட்டிங்கா இருக்கும். புரியுது ஸோ புரியுது ப்ளஸ் இது அது இல்லாம சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர், காஞ்சிபுரம்னு ஆமா வெறும் இந்த 4 டிஸ்ட்ரிக்டோட மக்கள் மட்டும் வாங்குறதுக்கான இடம் இது கிடையாது சார். த்ரூ அவுட் தமிழ்நாடு யார் யாரெல்லாம் கையில வந்து ஒரு 16ல இருந்து ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்ல நம்ம இடம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கையில இருக்க காசை போட்டா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம குழந்தையோட படிப்புக்கோ இல்ல வந்து ஒரு மேரேஜோட செலவுக்கோ இல்ல வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன்ல அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும் சார். புரியுது புரியுது இன்னைக்கு லட்சத்துல இன்வெஸ்ட் பண்றது நாளைக்கு அவங்களுக்கு கோடியில ரிட்டர்ன்ஸ் வரும். ஃபைனலா சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும் சார். கண்டிப்பா புரியுதுங்க புரியுது அதாங்க ஆக்சுவலி சார் சொல்றதை பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் வாங்குறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதையுமே தாண்டி ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் லேண்டை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல growth எதிர்பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் டேரக்ட் ஓனர்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ரேட் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? சார் நம்ம வந்து ப்ரீ லான்ச்சில் நம்ம வந்து 2350 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு லான்ச் பண்ணி 2350. எஸ் சார் அந்த ரேட்டுக்கு இது வரைக்கும் 7 பிளாட் புக்கிங் பண்ணிட்டோம் சார். ஓ ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த கம்மிங் February 14 and 15 கிராண்ட் லான்ச் ஆக போகுது சார். ஓகே அதுலயும் கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்ட்னால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களால ப்ரீ லான்ச்சுக்கு வர முடியல, சைட் டெவலப் பண்ணும்போது நாங்க பார்த்தோம், வீடியோல பார்த்தோம், வீடியோ கால்ல பார்த்தோம், நாங்க லான்ச்சுக்கு வந்துரும் அதே ரேட்டை கொஞ்சம் ஆஃபரா வச்சுக்கோங்கன்னு கஸ்டமர்ஸ் கேட்டனால அதே 2350 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்னு லான்ச் பண்றோம். எந்த ஒரு பிஎல்சி சார்ஜஸ் இல்ல சார். அதாவது நார்த் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்க பிளாட் 33 ஃபீட் ரோடு கார்னர் பிளாட்ஸ்க்கு எந்த ஒரு பிஎல்சி சார்ஜஸ் கிடையாது கிடையாது. சூப்பர். அது இந்த கிராண்ட் லான்ச் ஆன February 14 and 15 மட்டும் தான் சார். ரைட், புரியுது புரியுது. ஓகே, அதாங்க அப்படி பார்க்கும்போது 2350 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ வர February 14 15 வந்தீங்க அப்படின்னா இந்த ரேட்ல உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லேட் பண்ணாம சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் கார்னர் பிளாட் முதற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல ஸோ பிளாட் சைஸ் எவ்வளவு இருந்து எவ்வளவு இருக்குது, ஒரு பிளாட் வாங்கணும்னா எவ்வளவு தேவைப்படும்? கண்டிப்பா சார், கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்போ இந்த கேள்வி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 694 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்கு சார். ஓகே, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு எல்லா ஃபேசிங்லயுமே கார்னர் பிளாட் 16 பிளாட் இருக்கு சார். ஓகே ஸோ ஓகே. அதுல கிட்டத்தட்ட இப்போ புக்கிங்க்கு அப்புறம் கூட 12 பிளாட் இருக்கு. சொன்ன மாதிரி எந்த பிஎல்சி சார்ஜஸ் இல்ல. ஸ்டார்டிங் பிளாட்டோட பட்ஜெட்டுங்கிறது 16,30,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே 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 சார். ஸோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட் நீங்க கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? டெஃபினட்டா சார், ஃபேமிலியா வரட்டும், ஃப்ரீ கேப் விசிட் அவங்களோட வீட்டுல இருந்தே நம்ம வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் அரேஞ்ச் பண்றோம் சார். பட் ஒரே கண்டிஷன், அவங்க ஃபேமிலியா வந்தா டெஃபினட்டா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இங்க பிளாட் இருக்கு. அதுவும் ஓஎம்ஆர்ல சென்னை ஒண்டர்லாக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே ஓகே. டெஃபினட்டா மிஸ் பண்ணாம வரட்டும். வரவங்களுக்கு டெஃபினட்டா ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் இருக்கு, புக் பண்றவங்களுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் இருக்கு சார். புரியுது புரியுது. ஓகே, அதாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனலாக எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க லோ பட்ஜெட்ல நல்ல லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பார்க்குறீங்க, அதுவும் லேண்ட்ல முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சூட்டபிளான ப்ராஜெக்டா இருக்கும். ஏன்னா சார் சொல்ற மாதிரி தான் பக்கத்துல ஒண்டர்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல ஒண்டர்லா இருக்குது. இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இதையுமே தாண்டி ப்ராஜெக்ட் பக்கத்துலயும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயும் ஸ்கூலும் இருக்குது, காலேஜும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இப்போ லோ பட்ஜெட்ல கிடைக்குது. காரணம் என்னன்னா சாதா டைரக்ட் ஓனர், அதனால லோ பட்ஜெட்ல கிடைக்குது. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த வாரம் நீங்க சைட் விசிட் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவை ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமே அமீர். டாடா, பை பை, see you.